ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சு ஸ்டார் vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஸ்பைசியான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அர்ச்சு ஸ்டார் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வாணலில் 2 பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 5 காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் நம்ம பாயில் பண்ணுறதுக்கு குக்கரில் மட்டன் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு கொஞ்சமாக, ஆயில் 1 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு வாணலில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கிரேவி தக்காளி வெங்காயம் தெரியாத அளவுக்கு மேஷாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனை போனதுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து நல்லா கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி கிரேவியில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செமி கிரேவியாக செய்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை ட்ரை ரோஸ்ட் செய்கிறேன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவைப்படுதோ செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பொடி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செமையாக இருக்கும். இது ரைஸ், டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.